ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லம் தேடி கல்வியில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து May 29 நிறைய பேர் எழுதியிருக்கோம். சில பேரால் எழுத முடிஞ்சு, சில பேரால் எழுத முடியல, சில பேர் மெயில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ரெகுலராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இந்த எக்ஸாம் பற்றின விஷயங்களோ இல்லை நமக்குள்ள இதுவோ வந்து அஃபிஷியலாக அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கும், நம்ம வந்து ஐடிகே ஆப்பில் வந்து பதிவு செஞ்சுருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பருக்கும் அந்த மெயில் ஐடிக்கும் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ 5th அன்னைக்கு தான் வந்து நெக்ஸ்ட்டு செலெக்ஷனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், நம்ம ரெகுலராகவே வந்து இந்த இமெயில் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் நம்ம செலக்ட் ஆகிறோம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை அப்பாற்பட்டு எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம எல்லோரும் பாஸ் ஆகிடுவோம், நம்ம எல்லாருமே செலக்ட் ஆகிடுவோங்கிறத எண்ணி நம்ம சேனலில் வந்து சிலபஸ் போட்டிருக்கோம். அந்த சிலபஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க சீக்கிரமே. இன்னும் 2 to 3 days தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நம்ம ரெகுலராக ஐடிகே பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.